உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். அப்பா இப்போதான் கொஞ்சம் ஓஞ்சு இருக்குது 2 நாளாக. ஏன்னா ஒரே லைவ் தான். ஸோ டிவி சேனலுக்கு தான் அதிகமான ஸ்கோப் இருந்துச்சு. யூடியூபர்ஸுக்கெலாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஸ்கோப்பே இல்லை. ஸோ நேரலை பண்ணக்கூடியவங்களுக்கு தான் ஸ்கோப்பாக இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பேசினாலும் அது பெருசாக எடுபடாது அப்படிங்க தெரிஞ்சு நம்மளும் அந்த நேரலையில் தான் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நிலையில் இப்போ ஒரு 2 நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஸோ இப்போவும் நம்ம வீடியோ போடலைன்னா சரியாக இருக்காது இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆளுங்கட்சி எப்படி செயல்படுது, அதாவது தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்த பிறகு எப்படியாக செயல்பாடு இருக்குது, இதில் எதிர்கட்சியாக இன்னைக்கு அறியப்படக்கூடிய திமுக சரியாக செயல்படுறாங்களா, இதுல வேற யாரும் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு வந்துட்டு இப்ப எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்த 5 நாள் தான். ஸோ இந்த 5 நாள்ல நம்ம குறை சொல்வதற்கு 5 நாள்லேயே ஒரு அரசை வந்துட்டு குறை சொல்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசுறதுங்கிறதே வேடிக்கையா இருக்குது. இன்னொன்று, புதியவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? வந்த உடனே இதை செய்யல அதை செய்யல, இந்த 3 நாள்ல வந்துட்டு மக்கள்லாம் வெறுக்கும்படியாச்சு. எந்த மக்கள் வெறுத்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. முதல் நாளே என்ன பண்ணாங்க, அந்த 200 யூனிட் மின்சாரம், ஸோ அது இலவசம்ங்கிறது, அதற்கு ஒரு வரையறை கொடுத்து அதை கொடுத்தாங்க. அடுத்து போதைப்பொருள் கலாச்சாரம், இதைத்தான் நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த போதை கலாச்சாரம், பெண்கள் பாதுகாப்பு, இதுல கவனம் செலுத்தாதனால தான் இந்த திமுக அரசு மீது வந்துட்டு மக்களுக்கு பெரிய அளவுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னு. இதை கவனிக்க தவறிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கள் இடத்துல அது பெரிய அளவிற்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அந்த தாக்கத்தோட வெளிப்பாடு தான். ஸோ என்ன புதுசா வந்தவருக்கு அவர் எல்லாரும் விஜய்ங்கிறாங்க, விசிலுங்கிறாங்க. சரி நம்ம தான் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டது. அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நினைச்சு கூட போடல. சரி நம்ம ஒரு ஓட்டை போடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த அளவுக்கு வந்து ஆட்சி அமரும் வகையில அமையுங்கிறது வாக்களித்தவர்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒன்றுதான். ஸோ அப்படியாக நடந்துருச்சு. ரைட். இப்ப அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும்ல. ஆனால் அவகாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த 3 நாளில் மக்கள் அவதிப்படுறாங்க. ஏன்டா இந்த இவர் ஓட்டு போட்டவங்க என்னும் அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு எதிர்கட்சியா ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவர் விமர்சனம். ஸோ இதில் என்னன்னா, இந்த சமூக வலைதளம், இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, இது வந்துட்டு ஏதோ இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு அதுவே வந்து அப்படி இருக்கிறதே மூளை தவறு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கலாச்சாரத்தில் போயிட்டீங்கன்னா மூளை மழுங்கிறது, அடுத்தடுத்து அவர்களுக்கான செயல்பாடு இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ அதுல இருந்து அவர்கள் மீட்டெடுப்பது எப்படிங்கிறது அதில் தான் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியும் வந்து இன்ஸ்டாகிராம், ஸோ அதுதான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்னால தான் தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுன்னு சொல்லி அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்துட்டு எல்லோருமே ரீல்ஸ் போடுங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. எங்கே தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. என்னதான் புரிதலோ அப்படிங்கிறதும் புரியலை. அப்போ இன்னும் மக்களை படிக்கவில்லை. மக்களுடைய உண்மையான நிலை என்னங்கிறத அதை புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. ஸோ சோசியல் மீடியா தான் உலகம்ங்கிறத அது தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தியதுனால அதை காரணம் காட்டியே அதை வந்துட்டு திமுகவும் செய்ய நினைக்கிறது. என்னன்னா, அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவா இருந்தவர், மக்கள் மனசுல வந்துட்டு அவர் நல்லா அறிந்தக்கூடிய நபரா இருந்தாரு. அவர் வெளியில வரும்போது ஒரு ஈர்ப்புல அது வந்துட்டு வாக்கா மாறிடுச்சு. இதுல இன்ஸ்டாகிராம் என்ன, இது சோசியல் மீடியா, அது பொதுவாகவே அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர்ல அது அவருக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடியது. ஏன்னா அவர் சினிமாவில் வரக்கூடிய அந்த டயலாக் இதெல்லாம் வெட்டி ஒட்டி கட்டி இப்படிலாம் போட்டு அதை வந்து ஒரு மாஸ் பண்ணிடுவாங்க. நீங்க வந்துட்டு நடத்தினது சினிமா இல்லை, அரசியல் கட்சி. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு கொள்கை இருக்குது. அதை மக்களிடத்துல கொண்டு போய் நீங்க செய்த சாதனைகளை கொண்டு போறதை தவிர்த்து சோசியல் மீடியாவை என்கரேஜ் பண்றது அந்த இளைஞர்களை வந்துட்டு ஒரு பாதாள குழிக்கு தள்ளுவதற்கு தான் தயாராகிட்டீங்களோ அப்படிங்கிறதா உண்மையிலே எனக்கு வேதனை தாங்க. சரி, நான் சொல்ல வந்த மறந்துட்ட பாருங்க. 200 யூனிட் மின்சாரம்ங்கிறது ஓகே. அடுத்து போதை கலாச்சாரம் சொன்னோம் இல்லையா? இளைஞர்கள், மாணவர்கள் இதுல வந்துட்டு அடிமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற போது அதற்கான அங்கங்கே வந்துட்டு அதற்கான ஸ்பெஷல் குழு வந்துட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட அளவிலும். அதே போல சிங்கப்பெண்,
ஸோ அதுவும் வந்துட்டு செயல்பாட்டில் இருக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கானது. இது மட்டும்தான் 717 மதுபான கடைகள் அடைக்க முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு 2 வாரத்துக்குள்ள அடைக்கப்படும் போது இப்போ மேக்சிமம் அது ஒவ்வொரு பகுதியிலையும் வந்துட்டு அந்த கடைகள் எல்லாம் ஸ்கூல், கோயில், பேருந்து நிலையம், ஸோ இந்த பகுதியில் 500 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் வந்துட்டு அடைக்க உத்தரவு போட்டுட்டாங்க. ஸோ அது பல இடங்களையும் அடைக்கப்பட்டுருச்சு, பல இடங்கள் நோட்டீஸும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தானே. இதில் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறது, ஸோ அதுவும் வந்துட்டு வாங்கக்கூடாதுன்ட்டு, ஸோ அதற்கும் சிவியராக வந்துட்டு அப்படி வாங்கக்கூடியது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் இன்னொன்று இதில் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கணும்னா அந்த டயத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது. சரி என்னங்க இப்படி சொல்கிறீங்க, முழுமையாக வந்துட்டு மூடிட வேண்டியதானே அப்படின்னா, அரசே இதை நம்பி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதை வந்துட்டு முழுமையாக மூடுவதோ டயத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரசுக்கு வேற வழியில வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி அதை ஈடு செஞ்சு இதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிறது நல்லது அப்படிங்கிறது. இதுல பலரும் வந்துட்டு மதுபான கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப யாருதாப்பா அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அப்போ ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் எப்படி இருக்குது, அதை மூடிட்டா நாங்க ஏங்க இங்க போறோம், அது இருக்க கண்டுதாங்க, வேறு வழி இல்லாம நண்பர்களோட அது ஒரு ஒரு ஆசையை தூண்டிடுதுங்க அப்படின்ட்டு அதை சொல்லக்கூடியவர்கள் பலர் இருக்காங்க இல்லையா. அப்ப நீங்க மூடிட்டீங்கன்னா அடுத்து வந்துட்டு கள்ளச்சாரம் அது வந்துரும்ல அப்படின்ட்டு சிலர் பேசக்கூடியது இருக்கு. அது அரசு தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டா கொஞ்ச காலம் அப்படித்தான் இருக்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிரும் இல்லையா. ஸோ ஒரு தவறு நடக்குது, அந்த தவறுக்கு இன்னொரு தவறு நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல விடயத்தை வந்துட்டு செய்யாம இருந்துட முடியாது இல்லையா. அப்ப அந்த இன்னொரு தவறை அதை எப்படி வந்துட்டு சரி செய்வது தான் அரசோடைய ஒரு கொள்கை முடிவா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதனை நீக்கி பண்ணலாம்ல. படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவிகள் இப்போ மகளிருக்கு வந்துட்டு அவர்களுக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா, அதை கொடுப்பது அதையும் கொடுத்தாச்சு. அடுத்து மகளிர் உரிமை தொகை இது கொடுப்பாங்களா, இந்த மாதம் கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்தோடனே அதையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த போக்குவரத்து இதில் அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்துச்சு, இன்னைக்கு என்னன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாறிடுச்சு. உண்மையிலே இதற்கு வந்துட்டு நம்ம நாம் தமிழர் தான் வந்துட்டு பாராட்டியாங்க. ஏன்னா அவர்கள் தான் என்னன்னா ஒவ்வொரு பேருந்துலையும் தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கர் ஓட்டுனாங்க. இன்னைக்கு அதை வந்துட்டு அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாத்திட்டாங்க. உண்மையிலே வரவேற்கக்கூடியது. இது நாம் தமிழர்கள் தம்பிகளுக்கு வந்து நம்ம அவர்களை தான் நம்ம பாராட்டி ஆகணும். ரைட்டு, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சி வந்துட்டு விமர்சனங்கள், இந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது தாவேக்காவினர்கள் ஐடிவிங்களை ஏதோ உள்குத்து வேலை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு தோணுது. என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னாடியே கசிய விட்டு அதுக்கு எப்படியாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, யாரு எதிர்கட்சி எப்படியாக என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்ட்டு அவங்களுடைய பல்ஸை பார்த்துட்டு, ஸோ அவங்க இப்படி ஒன்று கொடுத்து அவங்க அதை அரசியல் ஆக்குறதுக்கு முயற்சி செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உடனே அதை செயல்படுத்துகிறது. நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டு இது பண்ணலாம்னா அடுத்தடுத்து நம்ம எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ அதை பரப்பிக்கிட்டு இருக்கோமோ. ஏன்னா இப்பதான் ரீல்ஸ் பட சொல்லிட்டாங்க இல்லையா, ரீல்ஸ் பரப்பிக்கிட்டு இருக்கையிலே இங்க அதெல்லாம் வந்துட்டு நடைமுறைக்கு வருது, ஐயோ என்னடா இது அப்படிங்கிறத எதிர்கட்சியை வச்சு குழப்ப வச்சு அவங்கள வந்து கதற விட்டு செய்யறதுங்கிறது. ஏதோ இந்த விஷால் படத்துல வரும் இல்லையா ஒரு டயலாக், அடிச்சு அதாவது பேச விட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி எதுவும் தாவேக்காவினர் முடிவு பண்ணிட்டாங்களா? அரசு ஒரு விடயம் இருந்தாலும் அப்படியே இங்கிட்டு விரிச்சுவல் வாரிசா என்னமோ சொல்லுவாங்களே, அவர்கள் வந்துட்டு வேற மாதிரி திசை திருப்பி அப்படி கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் எதிர்கட்சி வந்துட்டு விழித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையா தான் இது இருக்குது. ஸோ இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம 5 நாள்ல வந்துட்டு அரசை வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்றதுக்கோ இல்லை அரசை குறை சொல்வதற்கோ எதுவுமே இல்லை. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ அதிமுக திமுகனா அவர்கள் ஏற்கனவே அனுபவம் இருக்குது. ஸோ இங்கே அப்படி இல்லை. அப்போ இவர்கள் வந்துட்டு அரசு அதிகாரிகள் இப்போதான் ஒவ்வொருத்தருடைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்துட்டு ஒவ்வொரு தொழில் சார்ந்த விடயங்களும் அவர்களை வரவழைச்சு அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக காலையில முதலமைச்சர் வந்துட்டு ஈவினிங் 5 மணி வரைக்கும் அதுவும் டிஃபன் பாக்ஸோட வந்துடுறவங்களாம் சொல்றாங்க. இதெல்லாம் புதிய விடயம் தானே. அப்ப என்ன நடக்கும், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஐயா இவர் இருக்கிறாரு நம்ம போக முடியாது, ஒரு அசால்ட் இருக்காது, எல்லாரும் பம்பரமா சொல்லட ஆரம்பிப்பாங்க இல்லையா. அடுத்து சொல்ல முடியாதுங்க, ஒவ்வொரு மருத்துவமனையா அரசு அலுவலகங்கள்லாம்
விசிட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்படி இருக்கையில எதிர்கட்சியா வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பால் போட்டாருன்னா அந்த பாலை திருப்பி அவருக்கே திருப்பி அடிச்சிடுறாங்க. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியாம இப்ப எதிர்கட்சி வந்துட்டு விழிப்புதுங்கி இருக்கிறாங்க. ஸோ மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு அங்க வேற ஒரு அதிமுகலாம் வந்துட்டு உள்கட்சி குழப்பம் வந்துருச்சு. ஸோ அதுல இருந்து எப்படி மீண்டு அவர்கள் அதை ஆர்கனைஸ் பண்றாங்க நம்ம இனிமே தான் பார்க்கணும். ஆனா திமுகவை தான் இப்ப வந்துட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த விமர்சனங்கள் அவர்களுக்கு திருப்பி அடுத்த பால் போகும்போது அவர்களால என்னடா இது அப்படின்ட்டு இப்ப விழி பிதுங்கி இருக்கிறாங்க. ரைட்டு. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறாரு, விஜய், உதயநிதி, அடுத்து அண்ணாமலை. என்னடா அண்ணாமலையை பத்தி பேசுறோம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் தான் எதிர்கட்சியாவே செயல்பட்டார். அவர் சட்டசபையில இருந்தாரு இல்லை, வெளியில் மக்கள் மன்றத்துல சரியான எதிர்கட்சியா செயல்பட்டார். இது யாருமே மறுப்பதற்கு இல்லை. ஸோ அப்படியானவர் அவர் உள்ள வந்துட்டாருன்னா இங்கே களம் எப்படியாக இருக்கும்? இதுல திமுகவும் தாவேகாவும் எப்படி சமாளிக்க போறாங்க? இதுல எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, தாவேகாவை வந்து நேரடியாக அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போதானே வந்திருக்கிறாங்க. ஆனா திமுகவுடைய ஒவ்வொரு விடயத்தையும் பேசி பேசி அதை தாவேகாவினருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, முதலமைச்சருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வைப்பாங்க. அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா அங்க தாவேகாவும் திமுகவும் ஒன்றுதாங்கிறத மக்கள் மன்றத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு யுக்தியாக கூட வரலாம். ஸோ என்ன வேணாலும் நாளைக்கு நடக்கலாம். ஸோ தாவேகா விமர்சனம் பண்ணான்னா திமுக அதை வந்துட்டு ஃபயர் பண்ணும், திமுக விமர்சனம் பண்ணா தாவேகா அதை ஃபயர் பண்ணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பேசும்போது கண்டிப்பா அனைத்து மீடியாக்களும் ஒரே பரபரப்பாக தான் இருப்பாங்க. ஸோ அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. 6 மாதம் கழித்து இதெல்லாம் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே களம் வந்துட்டு சட்டசபையில் வேணா எதிர்கட்சியா உதயநிதி இருக்கலாம், ஆனால் மக்கள் மன்றத்தில் அண்ணாமலையாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி களம் கொண்டு போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு தான் இப்போ எதிர்கட்சி ஒவ்வொரு பாலும் போடும்போது அந்த பாலு திரும்பி அவர் பக்கமே திரும்பும்போது மக்கள் மன்றத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு நகைப்புக்குரியதா, என்னப்பா எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு என்ன இப்படி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி பலரும் பேசக்கூடிய விடயத்தை பார்க்குறோம். அந்த இடத்துல ஸ்கோர் பண்றதுக்கு அரசை குறை சொல்ல மட்டுமே இந்த 3 நாளே இதை வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் இருக்குதா? அரசை குறை சொல்லணும், அதுல அரசு என்ன செய்யும், அதுல இருந்து எதெல்லாம் சொல்லி அவர்களை அட்டாக் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அரசு இதெல்லாம் செய்யுங்க, இதை பண்ணலாம், இதை பண்ணுங்கன்னு அவர்களுக்கான ஒரு வழிகாட்டியை கொடுக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்க விரும்பாத ஒரு கட்சியா தான் இருப்பாங்களோ எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் பேசக்கூடியதா இருக்குது. ஸோ அதனை தவிர்த்து அவர்களை ஆட விடுங்க. ஆட விட்டு அதற்கு பிறகு அவர்கள் தவறுகள் செய்தால் அதன் பிறகு அரசியல் பண்ணுங்க. இப்பவே நீங்க அரசியல் பண்ணி ஜோக்கரா ஆகும் நிலை தான் இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அது வேண்டாம். ஏன்னா நீங்கள் களத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய எண்ணமும். ஸோ அந்த களத்தை நீங்களாகவே புதுமை செய்ய போறோம், இன்ஸ்டாகிராம்ல நாங்க பேச போறோம்னு சொல்லி மக்களிடத்துல அந்நியப்படக்கூடிய நிலைக்கு மாறிக்கிட்டு வர்றீங்க. சரி, அது உங்களுடைய நிலைப்பாடு. நல்லது நடந்த மகிழ்ச்சி தான். நன்றி உறவுகளே.